ஓம் சாந்தி. நான் சதா புன்சிரிப்பாக இருக்கும் ஆத்மா. நான் புத்திசாலி ஆத்மா. நான் வாரிசு குவாலிட்டியை உருவாக்கக்கூடிய ஆத்மா. நான் உயர்ந்த பதவியை அடைவதற்காக தந்தை எனக்கு என்ன கற்பிக்கின்றாரோ அதை அப்படியே மீறாமல் கடைபிடிக்கின்றேன். நான் சதா ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருக்கின்றேன். ஒவ்வொரு ஆத்மாவும் எந்த ஒரு பாகத்தை நடிக்கின்றதோ அது நாடகத்தில் துல்லியமாக பதிவாகி இருக்கின்றது. நாடகம் முதலும் முடிவும் இல்லாதது. இந்த விஷயத்தை சிந்தனை செய்து பார்ப்பதால் ஒருபோதும் எனக்கு துக்கம் ஏற்பட முடியாது. இந்த நாடகத்தை எது எப்படியோ அப்படியே சாட்சியாக இருந்து நான் பார்க்கின்றேன். மிகச்சிறிய ஆத்மாவால் எவ்வளவு பெரிய சரீரத்தை காண முடிகின்றது. தந்தை எப்படி புள்ளியாக இருக்கின்றாரோ அதே போல ஆத்மாவும் புள்ளியாக இருக்கின்றது. இந்த சிறிய ஆத்மாதான் தூய்மையாகவும் தூய்மையற்றதாகவும் ஆகின்றது. 84 பிறவிகளின் நடிப்பின் பாகம் அந்த ஆத்மாவில் நிரப்பப்படுகின்றது. இந்த படைப்பின் சக்கரம் 5000 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் சுற்றுகின்றது. ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் வைரத்திற்கு சமமான சிவ ஜெயந்தி கொண்டாடப்பட்டே வருகின்றது. 5000 வருடங்களுக்கு பிறகு யாரெல்லாம் நடிக்க வேண்டியுள்ளதோ அவர்களேதான் சரீரத்தை முன்பு போலவே எடுக்கின்றார்கள். நாம் கல்பத்திற்கு முன்னால் தந்தையை சந்தித்திருக்கின்றோம். முழு நாடகத்தின் பதிவும் புத்தியில் பதிவாகி இருக்கின்றது. இது முதலும் முடிவும் இல்லாத அழிவற்ற ஒரே ஒரு எல்லையில்லா நாடகமாகும். தந்தை ஒவ்வொரு கல்பத்தின் சங்கமுகத்தில் பாக்கியசாலி ரதத்தில்தான் வருகின்றார். இது முதலும் முடிவும் இல்லாத அழிவில்லாத உருவாக்கப்பட்ட நாடகம். இதில் புதியதாக எதையும் சேர்க்க முடியாது. இந்த சமயத்தில் நாம் இந்த ஞானத்தினால் பதவியை பெறுகின்றோம். மேலும் சக்கரத்தை சுற்றுவதால் மீண்டும் இழந்துவிட்டதை அடைகின்றோம். நாம் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் துக்கமடைவதற்கான அவசியம் இல்லை.
நாம் தந்தையின் ஸ்ரீமத்படி நடந்து தூய்மை இல்லாமல் இருந்து தூய்மையாகிக் கொண்டிருக்கின்றோம். நாம் பாகத்தில் நடித்து நடித்தே சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக ஆகிவிட்டோம். இப்போது மீண்டும் சதோ பிரதானமாக ஆகின்றோம். ஒரு நொடி போல ஒரு நொடி இருக்காது. இப்படி நாம் நாடகத்தை உள்ளதை உள்ளபடியே சாட்சியாக இருந்து பார்க்கின்றோம். இந்த ஞானம் இப்போது நமக்கு கிடைக்கின்றது. பிறகு எப்போதும் கிடைக்காது. பிராமணர்களாகிய நாம் தான் இந்த ஞானத்தை அறிந்திருக்கின்றோம். இது சக்தி அளிக்கக்கூடிய மருந்தாகும். நாம் இந்த படிப்பினால் தேவதையாக ஆகின்றோம். நம்முடைய ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம்தான் தூய்மையான இல்லற மார்க்கமாக இருந்தது. இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை தந்தை நமக்கு புரிய வைக்கின்றார். இது ஆன்மீக படிப்பாகும். இந்த ஆன்மீக படிப்பு பிறகு 21 பிறவிகளுக்கு மறந்து போவதே கிடையாது. நாம் இப்போது சகித்துக் கொண்டுதான் ஆக வேண்டும். நாம் சிந்தனை கடலை கடைந்து மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது நம்முடைய கவலைகள் நீங்கிவிடுகின்றது. நம்மிடம் எவ்வளவு ஞான ரத்தினங்கள் உள்ளதோ அவ்வளவு குஷி ஏற்படுகின்றது. நான் ஞான சிந்தனை செய்து சுயம் ஞான ரத்தினங்களால் நிறைவு பெற்றவனாக ஆகின்றேன். நாடகத்தின் ரகசியத்தை நன்றாக புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் புரிய வைக்கின்றேன். எந்த விஷயத்திலும் வருத்தமடையாமல் சதா புன்சிரிப்புடன் இருக்கின்றேன். எனது மனநிலையை நீண்ட காலத்திற்கு ஒரே ரசனையுடையதாக ஆக்கிக் கொள்கின்றேன். ஒரு தந்தையை தவிர இரண்டாவதாக வேறு யாருடைய நினைவும் வராமல் இருப்பதற்கு ஒரே ரசனையுடையவனாக இருக்கின்றேன். ஒருவருக்கொருவர் வீடு திரும்ப வேண்டும் என்ற பயிற்சியை செய்கின்றேன். அலட்சியம் என்ற அலைக்கு விடை கொடுத்து சதா ஆர்வம் உற்சாகத்துடன் இருக்கக்கூடிய புத்திசாலி ஆத்மா நான். வாரிசு குவாலிட்டி ஆத்மாவை தயார் செய்து பிரத்யட்சதாவிற்கான முரசு ஒலிக்கச் செய்யும் ஆத்மா நான். என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.